எப்படி சார் நீங்கள் அவரை நெருங்குனீங்க? ரசிகராக நெருங்குனீங்களா அல்லது தொழில் ரீதியாகவே அவரை நெருங்குனீங்க? அது நான் ரசிகராக ஊரில் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூரில் நேட்டிவ் கேரளாங்க. நான் பிறந்தது கோயம்புத்தூர், படித்தது சலாம் சங்ககிரி. கோயம்புத்தூரில் அந்த தண்டுமாரியம்மன் கோயிலுங்கிற இடத்துல ஒரு கட்சியெல்லாம் ஒரு முதல் பார்த்தோம் சார். ஏறையான கூட்டம், போலீஸ்லாம் அடி வாங்கிட்டு உட்காந்து பார்த்தோம். அப்புறம் வரும்போதே அப்போல்லாம் கொஞ்சம் மாதிரி பேசுவாங்க, நல்லா இருங்க அப்படிம்பாங்க. சில பேர் ஒரு வாயால் கெடுத்துக்கிட்டாரு, பேசிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எவ்வளோ பெரிய ரெகக்னைசேஷன் கிடைக்கும் பேசுவாங்களே தவிர செயல்பாடுங்கிற இடத்துல காலம் தன்னோட வேலை செய்யுது. இப்போ உங்களை பார்த்து ஐயோ இப்படி இருக்கீங்களே, அவருக்கெல்லாம் செய்யலாமே அப்படிங்கிறது வேறு, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு செயல்படுங்கிறது வேறு, ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது வேறு. இங்கே ப்ராக்டிக்கலாக நம்ம டோட்டலாக நம்ம ஆளுங்க சைபர் தான். தியரியில் பெருசாக இருக்கிறாங்க, அப்படிங்களாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக இறங்கும்போது அது துணிஞ்சு தான் இறங்கினா. அடிப்படையாக நான் திருமணம்லாம் செஞ்சுக்கல. அதனால் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த பேர்டன்லாம் இருந்துன்னா என்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. அது அந்த நினச்ச லட்சியத்தோட நான் பெரிய லட்சியத்தோட சினிமாவுக்கு வந்தவன். ஏதோ செஞ்சு சம்பாதிக்கல. இப்போ எங்களோட அந்த திருமுருகன், திருச்செல்வன்லாம் சீரியல் பண்ணி இன்றைக்கி கார் பங்களாவோட படம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. நான் பிடிவாதமான நல்ல விஷயங்களை பண்ணணும்னு பிடிவாதமாக இருக்கிறேன். ஆனால் நல்ல விஷயத்துக்கு பிடிவாதமாக இருக்கலாமே இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி பண்ணுறவங்க யாருமே பயப்படல. இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, இப்போ பொது வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் வந்து சினிமாவை தாண்டி இதை மட்டுமே நீங்கள் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதை தியாகம் பண்ணுற அளவுக்கு அவர் மீது என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஈடுபாடு? தியாகம் அப்படிங்கிறதில்ல, கடமை உணர்வு தான். எடுத்த வேலையை ஒழுங்காக முடிக்கணும் இல்லைங்களா? எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கின்ற வள்ளுவர் சொல்லிடுது. ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு இப்போ நீங்கள் இந்த லைட் வெளிச்சத்தில் உட்காந்துருக்குறோம். இது யாரோ ஒருத்தர் ராப்பகலாக உட்காந்து பாடுபட்டதுனால தான் இன்றைக்கி வெளிச்சத்தில் உட்காந்துருக்கோம். 2 தடவை பாரு போய்பாடு வேலை பாடுறா அப்படின்னு அந்த லைட் கேமராலாம் இருக்காது இல்லைங்களா? வராது இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர் பாடுபட்டார். அப்போ யாரோ ஒருத்தர் பாடுபட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த லைட் கேமரா வந்து நம்ம இத்தனை பேர் உட்காந்துரும். அது மாதிரி நமக்கு காலம் இதை வழங்கியிருக்கு. அதில் பிடிவாதம். ஏன்னா இப்போ நான் விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இருந்தாருங்க, விஜயராஜன் ஒருத்தர் இருந்தார், அதெல்லாம் பாடுபட்டு எடுத்தார். கடைசியில் பாருங்கள் அது பாவம் ரொம்ப இதாகிட்டு இப்படியே நெகட்டிவாக போயிடும். ஸோ நெகட்டிவ்னோட பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்தாலும் பாசிட்டிவ் வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக